வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை. ஞானக்களஞ்சியம் 1 கவி எண் 732. 3 களங்கங்கள் அப்படிங்கிற கவியை சுவாமிஜி கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். புலனுணர்வு உயிருணர்வு பரநிலை உணர்வு பொருந்தி புகுந்தாராய்ந்து உண்மை நிலை கண்டேன். பலனுணர்ந்த போது பல இயக்கங்கட்குள்ளே பரவியெங்கும் உட்பொருளாய் அறிவு ஒன்றே கண்டேன். தலமுணர்ந்த காலம் அளவறிந்து ஆற்றாததனால் தன்முனைப்பு பாவப்பதிவு மயக்கம் மூன்றாச்சு. இம்மலமுணர்ந்த போது போக்கும் வகையும் அறிந்தேன். இந்த மண்ணுலகில் மக்கள் உய்ய மார்க்கம் உரைப்பேனே அப்படின்னு 18/12/1985 இந்த கவியை சுவாமிஜி நமக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடலில் இயங்கும் 5 புலன்களின் உணர்வையும் அந்த உடல் இயங்க காரணமாயுள்ள உயிர் உணர்வையும் மனிதனால் செய்ய முடியாததையெல்லாம் செய்யக்கூடிய அந்த பரநிலை உணர்வையும் உணர்ந்தேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 3 இணைப்பு செயல்களையும் ஆழ்ந்து ஆராய்ந்து உண்மை நிலையை கண்டுவிட்டேன். அவ்வாறு கண்டதன் பலன் பல இயக்கங்களுக்கும் உள்ளே எங்குமே பரவி உட்பொருளாய் விளங்கும் அறிவு ஒன்றையே கண்டேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து இடம் காலம் அளவு ஆகியவற்றை அறிந்து செயலாற்றாத காரணத்தால் தன்முனைப்பு என்னும் ஆணவம் கர்ம வினையாகிய பாவ பதிவுகள் உண்மை நிலைக்கு மாறான மயக்க நிலை ஆகிய அந்த 3 களங்கங்கள் அறிவில் ஏற்பட்டு விட்டது. இந்த 3 மலமாகிய களங்கங்களை உணர்ந்தபோது அவற்றை போக்கிக் கொள்வதற்கான வகைகளையும் அறிந்துவிட்டேன்னு சொல்லியிருக்காங்கங்க. நில உலகில் வாழும் மக்கள் இனிமையாக நிறைவாக அமைதியாக வாழ்வதற்கான வழிமுறைகளாகிய மார்க்கத்தை தெரிவிப்பேன். அதை தான் மண்ணுலகில் மக்கள் உய்ய மார்க்கம் உரைப்பேனேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மார்க்கம்தான் மனதை வளப்படுத்தக்கூடிய மனவளக்கலை. அருள் தந்தை வாழ்க வளமுடன்.